தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். عاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. ما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة والمقربين. الحمد لله. پروردگار عالم در رحم اور کرم پر عفو اور در بزرگ واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع پیران سلاسل واسطہ. یا اللہ ہم سب مغفرت فرما، ہم سب مغفرت فرما، علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاح و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் லோகத்தின் ஜஹர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைர் உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். இப்போ நான் என்ன பேசுவோம்? இப்போ மக்கள் விளங்கி வைத்திருக்கிற ஈமான் வேற, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஈமான் வேற. மக்கள் விளங்கி வச்சிருக்கிற குஃப்ரு வேற, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய குஃப்ரு வேற. மக்கள் என்ன ஈமான்னு சொல்றாங்க? மக்கள்கிட்ட ஈமான்னா என்னது? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். அல்லாஹ்வை தவிர வேற எந்த தெய்வங்களையும் நாம வணங்கக்கூடாது, சிலை வணக்கம் செய்யக்கூடாது. வேறு படைப்புகளை, ஆடு மாடு இது மாதிரி எதையும் வணங்கக்கூடாது. இதுக்கு பேர் என்னது? ஈமான். இப்படி மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனுடைய ஈமான் அது இல்லை. சரி, அப்போ இது சரியா? அப்போ ஆடு மாடுகளை வணங்கலாமா, சிலைகளை வணங்கலாமா? தப்பு தான். ஆனா இந்த தப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரத்துல அந்த தப்பு இல்லை. படைக்கிற நேரத்துல எந்த தப்பு இல்லை? சிலை வணக்கம் இருந்துச்சா? அப்போ ஆடு மாடுகளை வணங்குறது இருந்துச்சா? பிராணிகளை வணங்குறது இருந்துச்சா? அப்ப அந்த ஒரு தப்பு அப்ப இல்லை. அப்ப அதனால அந்த குஃப்ரை பத்தி அந்த இடத்துல சொல்லல அல்லாஹ்.
ஆனால் குஃப்ரு தான், அது தவறு தான். அது ஆரம்ப தவறு. ஆனா அதை விட இன்னொரு பெரிய தவறு இருந்துச்சு, இன்னொரு பெரிய குஃப்ரு இருந்துச்சு. அல்லாஹ் பேசக்கூடிய உண்மையான குஃப்ர், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போதே இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கான மினல் காஃபிரின், ஷைத்தான் காஃபிரா இருந்தான். அவன் சிலை வணக்கம் பண்ணானா? அல்லாஹ் சொல்ற காஃபிர், சிலை வணக்கம் பண்ணானா? பிராணிகள் படைப்புகளை வணங்கினானா? சூரியனை வணங்கினானா? இல்ல மாட்டை வணங்கினானா? பாம்பு வணங்கினானா? என்ன காரணத்தினால அல்லாஹ் அவனை காஃபிர்னா? சொல்ற பேச்சு கேட்கலையே. சொல்ற பேச்சு கேட்காட்டி காப்பீரா? படைப்புகளில் படைத்தவனை மறுத்து விட்டான். படைப்புகளில் படைத்தவன் இருப்பதை அவன் என்ன செஞ்சிட்டான்? மறுத்துட்டான். குஃப்ருனா மறுப்பதுன்னு அர்த்தம், நிராகரிப்பதுன்னு அர்த்தம். அவன் எதை நிராகரிச்சான்? படைப்பு. அல்லாஹ்வை நிராகரிக்கல. அல்லாஹ்ட்ட தானே பேசுறானே. அவன் யாரை நிராகரிக்கல? அல்லாஹ்வை நிராகரிக்கல. அல்லாஹ்வை வணங்கணுன்றதையும் அவன் நிராகரிக்கல. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதையும் அவன் நிராகரிக்கல. அப்ப இன்னைக்கு என்ன ஈமான்னு சொல்றாங்களோ அந்த ஈமான் ஷைத்தான்ட்ட இருக்கதான் செஞ்சிச்சு. அந்த ஈமான் ஷைத்தான்ட்ட இல்லாம இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? அந்த ஈமான் ஒன்றும் ஷைத்தான்ட்ட இல்லாம போல. இன்னைக்கு நாம சாதாரணமா மக்கள் சொல்லக்கூடிய ஈமான் என்னது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஷைத்தான் வந்து அதுக்கு மாத்தமா இல்லை. அல்லாஹ்வை வணங்கலாம், மற்றவங்களையும் வணங்கலாம் அப்படின்னு ஷைத்தான் சொல்றான். இன்னும் சொல்ல போனா அவன் தான் தௌஹீதுல இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய மாட்டேன்னு நிக்கிறான். அவன் என்ன செய்யல? கலிமாவுக்கு மாத்தமாவா நின்றான். அவன் தான் கலிமாவில் நிக்கிறான். அவனை பிடிச்ச அல்லாஹ் என்ன சொல்றான்? காஃபிர்ன்றான். இப்ப இன்னைக்கு எதை ஈமான்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஈமான்ல தான் ஷைத்தான் நின்றான். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? அவனை விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் ஆக்கிட்டான். எதுக்காக? அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னதுனாலேயோ, இல்ல அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் இல்லை அப்படின்னு சொன்னதுனாலேயோ, இல்ல அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தன் வணக்கத்திற்குரியவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனாலேயோ இல்லை. அப்படியா? அப்படி எதுவும் சொன்னானா அவன்? நாம காஃபிர்னு யாரை சொல்லுவோம்? அல்லாஹ் ஏத்துக்கலங்க, அல்லாஹ் வணக்கத்திற்குரியவனு நீங்க ஏத்துக்கல, அதனால காஃபிர். இல்ல அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனு சொல்றாங்க, அல்லாஹ் வணங்கலாம் மற்றவங்களே வணங்கலாம்னு சொல்றாங்க, அப்படினால அவங்க காஃபிர்னு நம்ம சொல்லுவோம். யாருதான் முஸ்லீமு? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான் முஸ்லீம்னு சொல்லுவோம். சைத்தானே அதானே சொன்னா. அப்ப முதல் முஸ்லீம் சைத்தான் தானே. அப்புறம் அல்லாஹ் அவனை போய் காஃபிர்னு சொன்னா என்ன அர்த்தம்? சைத்தான் ஏதாவது இப்ப நாம சொல்லக்கூடிய ஈமான் ஏதாவது நிராகரிச்சானா? சொல்லுங்க. அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? முஸ்லீமுக்கு சொர்க்கம், பாவம் செஞ்சா பாவத்துக்கு நரகத்துக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சு அப்புறம் சொர்க்கம். இப்ப சைத்தானும் நரகத்துக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு வந்துடுவானா? ஏன்னா அவன் வந்து ஈமானுக்கு ஒன்றும் மாத்தமா சொல்லலையே. எதை இன்னைக்கு ஈமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா உடனே சொல்லிடணும். என்னது இது வந்து சொன்னா அப்படி மண்டை மண்டை ஆடிக்கங்க, அப்பதான் மார்க் போடுவோம், அப்பதான் பாஸ் பண்ணுவோன்றதெல்லாம் இங்க இல்லை. இங்க வந்து என்னது? விலங்குனா சரியாகப்பட்டா எடுத்துக்கங்க, விலங்கலையா சரியா படலையா கேளுங்க. என்னது விலங்கல, இது எங்களுக்கு சரியா தெரியல
கேளுங்க. அதுதான் அவுலியாக்கள் சூஃபியாக்களுடைய பாதை. திணிக்கிறது அவுலியாக்களுடைய பாதை இல்லை, அல்லாவுடைய பாதையே இல்லை. அல்லாவுடைய பாதை என்னதான்? விளக்குறது தானே தவிர திணிக்கிறது இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், தீனில் திணிப்பு இல்லை, நிர்பந்தம் இல்லை, திணிக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்? நேர்வழி தெளிவா இருக்குது. கத்த பையன ருஷ்து மினல் கை, வழிகேடு எது நேர்வழி எது தெளிவா இருக்குது. நேர்வழியை தெரியாதவங்க தான் திணிப்பாங்க. எது உண்மை எது பொய்யும் தெரியாதவங்க தானே செய்வாங்க, திணிப்பாங்க. உண்மை தெரிஞ்சவங்க அமைதியா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, திணிக்க மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஈமான் யார்கிட்ட இருந்துச்சா இல்லையா? இப்ப சைத்தான்ட்ட இருக்குதா இல்லையா? இப்ப சைத்தான் இல்ல, சிலையும் வணங்கலானால சைத்தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சேதா செய்யாதவன் இந்த சிலைக்கு சேதா செஞ்சிருவானா? அதுவும் அல்லாஹ் சொல்லியே செய்யாதவன், அல்லாஹ் சொல்லியே செய்யாதவன் பாப்பா முருகனுக்கு சேதா செய்யணும் வந்துருவானா? சேத்தான் மற்றவனை செய்ய வைப்பான், ஆனா அவன் செய்ய மாட்டான். அப்ப அவர்தான் முஸ்லிம்களின் தலைவர், தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர். சொல்லிட முடியுமா? அல்லாஹ் சொல்லிட்டானே காஃபிர்ன்ட்டு. குர்ஆன் விளங்கணும்னா ஷேகுமார்கள் இல்லாமல் குர்ஆனை விளங்கவே முடியாது. ஷேகுமார்கள் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆலிம் அல்லாமாவா இருக்கலாம், 100 வருஷம் பாடம் நடத்தி பெரிய ஷேகு தப்சீர் ஷேகுல் ஹதீஸ்ன்னு இருக்கலாம். ஆனா ஷேகுமார்களுடைய தொடர்பு இல்மே பாத்தின் இருந்தா தான் குர்ஆன் என்னன்னு விளங்கும். இல்லைன்னு சொன்னா அப்படியே மேல மேல வந்து நுனிப்புல் மேய்ஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் எதுவும் விளங்கி இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் அது விலகி தர மாட்டாங்க. அப்படியே மேலாட்டமா அப்படியே கேள்வி விட மாட்டிப்பாங்க யாரும். அதனால தான் கேள்வி கேட்கக்கூடாதுன்றான். என்ன செய்யக்கூடாது? ஏன்னா பதில் இல்லை, கேள்வி கேட்டா இதெல்லாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் சொல்றா சிந்திங்க, குர்ஆனை என்ன செய்யுங்க, சிந்திங்கன்றான். இவங்க என்ன சொல்லுவாங்க? சிந்திக்காதீங்க, கேள்வி கேட்காது. அப்ப குர்ஆனுடைய ஈமான் அல்லாஹ்வுடைய ஈமான் வேற, மக்கள் இன்னைக்கு வச்சிருக்கிற ஈமான் வேற. அல்லாஹ்வுடைய குஃபுர் வேற, மக்கள் வச்சிருக்கிற குஃபுர் வேற. அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் என்னது? இதுதான் அல்லாஹ் சொல்றான், படைப்புகளில் படைத்தவனை பார்ப்பதுதான் ஈமான். படைப்புகளில் படைத்தவனை பார்ப்பதுதான் என்னது? அதைத்தான் நமக்கு ஷேகுமார்கள் கலிமாவின் பாடத்தினால நமக்கு சொல்லித்தராங்க. கலிமாவோட பாடத்தின் மூலமாக நமக்கு என்னதான் சொல்லித்தராங்க? படைப்புகளில் யாரை பாருங்கள்? அல்லாஹ்வை பாருங்கள். படைப்புகளோடு யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? என்ன முறையில இருக்கிறான்? படைப்புகள் எப்படி இருக்குது? அந்த விளக்கங்களோடு சொல்லித்தராங்க. சும்மா சும்மா படைப்போடு படைத்தவன் இருக்கிறான் அப்படின்னு சும்மா பாருங்க, அப்படி இல்லை. எப்படி இருக்கிறான்? படைப்பு எப்படி இருக்குது? படைப்புடைய ஹக்கீகத் என்ன? படைத்தவனுடைய ஹக்கீகத் என்ன? இதெல்லாம் என்ன செஞ்சு தராங்க? விலைக்கு தந்து அதை புரிந்து பாருங்க. அறிவுக்கு நமக்கு எட்டலைன்னு சொன்னா நம்ம மனசு என்ன செய்யாது, அதை ஏத்துக்காது. கொஞ்ச நாச்சும் அதுல நமக்கு அறிவு முழுசா புரியலனாலும் கொஞ்ச நாச்சும் அதுல நமக்கு என்ன வேணும்? ஒரு ஒரு புரிதல் வேணும். அல்லாஹ் முழுசா நம்மளால விளங்க முடியலனாலும் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம அறிவுனால விளங்க முடியுமோ அந்த அளவுக்குனாச்சும் கொஞ்சமாச்சும் என்ன செய்யணும்? விளங்கினால்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏத்துக்க முடியும். அதனாலதான் ஷேகுமார்கள் என்ன செய்யறாங்க? எப்படி, எந்த அடிப்படையில் அல்லாஹ் இருக்கிறான்,
அப்ப அந்த ஈமானை மலக்குகள் என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாம் சஜதா செய்ய சொன்னா சஜதா செஞ்சாங்க. ஏன்? அங்கே அவர்கள் அல்லாவை பார்த்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், அஸ்மா சிஃபாத்துகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் யார் பார்த்தா? மலக்குகள் பார்த்தார்கள். எல்லா படைப்புகள்லையும் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல என்ன ஸ்பெஷலா என்ன இருக்குது? எல்லா படைப்புகளோடும் அல்லாஹ் இருக்கிறான். எல்லா படைப்புகளோடும் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சபஅ சிஃபாத்துகள், அவனுடைய 7 சிஃபாத்துகளும் பரிபூர்ணமாக வெளியாகுவது ஆதம் மனிதனில் தான். மனிதனில் அல்லாஹ் வெளியானதை போல வேறு எந்த படைப்புகளிலும் அல்லாஹ் என்ன செய்யல? வெளியாகவில்லை. இப்ப அல்லாஹ்வுடைய எல்லா அஸ்மாக்கள், அல்லாஹ் ஹயாத்துல்லவன் அந்த இஸ்மு மனிதன்ல வெளியா இருக்குது, ஆடு மாடுகள்ல வெளியா இருக்குது. அல்லாஹ் ஹயாத்துல்லவன், அதே மாதிரி ஆடு மாடு மனிதன் எல்லாமே அந்த ஹயாத்து வெளியாகி இருக்குது. இல்மு மனிதன்லையும் இருக்குது, ஆடு மாடுகள்லையும் இருக்கு. ஆனா மனிதனில் கூடுதலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படியே வந்தோம்னா நாட்டம், சக்தி, பார்வை, கேள்வி, கடைசி என்ன? பேச்சு. பேச்சுனா என்ன? சிந்தனை. பேச்சுக்கு அப்ப அந்த சிந்தனை என்பது வேற எந்த படைப்புக்கும் வெளியாகல. பேச்சு ஏதாவது பேசுதா? ஆடு மாடு பேசுதா? இல்லை. அப்ப பரிபூர்ணமாக மனிதனில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? வெளியாகி இருக்கிறான். அதனால அல்லாஹ் சொன்னா, நான் தான் அங்க வந்திருக்கிறேன், நான் தான் செய்தாச்சு. இப்ப மலக்குகள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள், அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் இருக்குது. சைத்தான் எதை பார்த்தான்? மூலத்தை பார்த்தான். என்ன? மண்ணிலிருந்து தானே வந்தாரு, ஏன் பாரு நீ சஜதா செய்யல? அல்லாஹ் கேட்டான். خلقتني من نار وخلقته من طين. என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணுல படைச்சிருக்கிற. அப்ப என்னுடைய அசல், என்னுடைய மூலம் என்னது? நெருப்பு. அவருடைய மூலம் களிமண். அப்ப களிமண் உயர்ந்ததா நெருப்பு உயர்ந்ததா? நெருப்பு தான் உயர்ந்தது. அதனால நான் எப்படி சஜதா செய்யறது? உன்னுடைய மூலம் நெருப்பா இருந்தாலும் உன்னில் அவன் பரிபூர்ணமாக வெளியாகவில்லை. அவருடைய மூலம் களிமண்ணாக இருந்தாலும் அவரில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? பரிபூர்ணமாக வெளியாக இருக்கிறான். அதனால என்ன செஞ்சுதான் ஆகணும்? சஜதா செஞ்சுதான் ஆகணும். இப்ப அந்த ஈமான் இன்னைக்கு மக்கள் தவற விட்டாச்சு. அந்த ஈமான் முஸ்லிம்கள்ட்ட இல்லை. படைப்புகளில் படைத்தவனை பார்க்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, படைப்புகளோடு படைத்தவன் தான் இருக்கிறான், படைப்புகளோடு படைத்தவன் தான் இருக்கிறான், அந்த ஈமான் இல்லாததுனால இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு தோல்வி. அந்த ஈமான் தான் அல்லாஹ் என்னது கேட்ட ஈமான். அல்லாஹ் சொன்ன ஈமான் என்னதான்? அதுதான். அந்த ஈமான் இல்லை. சைத்தான்ட்ட இருக்கிற ஈமான் மட்டும்தான் இருக்குது. சைத்தான்ட்ட எந்த ஈமான் இருக்குதோ அந்த ஈமானை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்னது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? சைத்தான் அதுதானே பார்த்தான். நான் பெரிய ஆளு, அவர் சின்ன ஆளு, இன்னைக்கு ஒரே போட்டி, பொறாம. யாரு உயர்ந்தவன்? நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரிய ஆளு, ஒரே ஈகோ. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஷைத்தானை பின்பற்றியது, ஷைத்தானுடைய பாதையில் சென்றது. யார் போறா? காபிருங்களா? காபிருங்களும் தான், முஸ்லிம்களும் தான்.
எல்லாரும் அந்த பாதை சைத்தான் பின்னாடி தான் போறாங்க. ஆனா சொல்லிக்கிறது நாங்க என்னது களிமா சொல்லிட்டோம், முஸ்லீம் ஆயிட்டோம். களிமா சொல்லி சொன்னா உடனே முஸ்லீம் ஆயிருவோமா? இல்ல. ஈமான். இப்ப அல்லாஹ் சொன்ன ஈமான் வந்தால்தான் நம்ம என்ன ஆவோம்? முஸ்லீமா ஆகுவோம். அப்பதான் நம்ம தப்பு செஞ்சா எல்லாம் மன்னிக்கலாம், இல்ல நரகத்துல போட்டுட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா அல்லாஹ் சொன்ன ஈமான் இல்ல, நாம சைத்தான் வச்சிருக்கிற ஈமான் இருந்தா அது என்ன ஈமான் அது? அப்ப சைத்தான் இருக்கிற அந்த குஃபுர் நம்மள்ட்ட இருக்குது. என்ன குஃபுரு? படைப்புகள். இது படைப்பு, அவ்வளவுதான். இதுல அல்லாஹ்லாம் இல்ல, அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்ல. படைப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்படித்தானே பாக்குறாங்க. நிராகரிக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் நிராகரிக்கிறாங்களா? படைப்புகள்ல அல்லாஹ்வை நம்புறாங்களா, நிராகரிக்கிறாங்களா? அப்ப ஈமான் இருக்கா, குஃபுர் இருக்கா? எங்க ஈமானும் கொஞ்சம் இருக்குது, குஃபுரும் கொஞ்சம் இருக்குது. சொல்ல முடியுமா? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ, கடுகளவு இருக்கிறதோ, அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கத்தை கொடுப்பான். கடுகளவு ஈமான் இருந்தா இந்த உலகத்தை போல 10 மடங்கு பெரிய சொர்க்கம். அதுக்கு ஆப்போசிட்ல சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ, கடுகளவு அவர் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாதுன்னு. சொர்க்கத்துடைய இன்னைக்கு யாருக்கு பெருமை இல்லை? யாருக்கு பெருமை? பிச்சை எடுக்கிறவங்க கூட பெருமையா தான் இருக்கும். எல்லாரும் எதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க? பெருமைக்கு பின்னாடி. என்னுடைய கௌரவம் என்ன ஆகுது, பெருமை என்ன ஆகுறது? சைத்தான் எதுக்கு பின்னாடி தான் போனான்? நான் நெருப்பிலிருந்து வந்தவன், நான் செய்தா யாரு நான்? நெருப்பு. அது என்ன? களிமண். அதுக்கு போய் நான் செய்யறதா? இன்னைக்கு அதானே. நான் வரதா, நான் பண்றதா? திக்ரு மதீஸ் வாங்க, நான் வரதா? உங்களுக்கு தெரியாததா? என்னோட இல்ம கத்துக்கிறவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்மா? என்ன என்ன இவங்க சொல்லி தந்துட்டாங்க? இந்த நான், அதான் குஃபுர். ஏன் அந்த பெருமை வருது? அல்லாஹ்வை பார்க்கல. படைப்புகளோடு, எல்லா படைப்புகளோடும் அல்லாஹ் தான் இருக்கிறான்னா, அவனும் நானும் ஒண்ணுதான். சைத்தான அல்லாஹ்தால சைதா செஞ்சதுனால மலக்குகள் தாழ்ந்து கேடுகட்டவங்களா போயிடல. இப்போ நம்ம குழந்தைய நம்ம தூக்கி தலையில வச்சுக்கிட்டதுனால நாம அப்படியே கேடு கட்டவங்க, நம்ம கேவலமா போயிட்டோமா? குழந்தைய தூக்கி நான் தலையில வச்சுக்கிறேன், ஆனா நான் கேவலமா போயிட்டேனா? எனக்கு மரியாதையா போச்சு, நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் இதை போய் தலையில வைக்கிறதா? அப்படி நினைப்போமா? ஏன் குழந்தை, அதுவும் இதுவும் நானும் அதுவும் ஒண்ணுதான். என் குழந்தைய வைக்கிறதுல எனக்கு என்ன அவமரியாதை வந்துட போகுது? இப்ப என்னது மரியாதை குறைவு வந்துட போகுது? அப்ப அங்க ஆதமலையும் அல்லாதான், இங்கேயும் அல்லாதான் அப்படின்னு பார்த்திருந்தா, சஜிதா செய்யறதுனால நான் தாழ்ந்து போக போறதும் இல்ல, அவர் சஜிதாவை வாங்குறதுனால அவர் உயர்ந்துட போறதும் இல்லை. 2 இடத்துலயுமே ஒண்ணுதான்னா மரியாதை குறைவாயிருமா? இப்போ அது பெருமை தான். இப்போ என் பிள்ளைய தூக்கி நான் தலையில வச்சுக்கிட்டு போனா எனக்கும் பெருமை தான்.
என் பிள்ளைங்க, என் பையங்க, என் பொண்ணுங்க. இவ்வளோ அழகான குழந்தைய எல்லாம் கொடுத்துருக்கான். இவ்வளோ நல்ல பிள்ளைய எல்லாம் கொடுத்துருக்குறான். பிள்ளைய வச்சுட்டு அப்படி பயந்து ஒளிஞ்சு போவோம். அப்படி நிமிர்ந்துக்கிட்டு எனக்கு வேற நான் அப்பா, நான் அம்மா. பிள்ளை இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க? ஒளிஞ்சுக்கிட்டு கூட்டத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. பிள்ளை இருக்கிறவங்க பிள்ளைய காட்டுறதுக்கு வெக்கப்படுவாங்க. ஐயோ என் பிள்ளை யாரும் பார்த்துட போகிறேன், என் பிள்ளை அப்படின்னு வெக்கப்படுவாங்க. வெக்கப்படுவாங்களா பெரும்படுவாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்கிறதுனால மலக்குகளுக்கு எல்லாத்துக்கும் பெருமை தான். கழுத்துக்கு வந்து என்ன செஞ்சிட்டான்? தங்க நகை போட்டோம் கழுத்துக்கு. இன்னும் காலு கவச்சிக்கிறோமா? ஏ என்ன நீ வந்து தங்கத்தை வந்து கழுத்துக்கு மட்டும் போடுற, எனக்கு போட மாட்டேங்கிற, எனக்கு பெரிய அவமரியாதையாக இருக்குது அப்படின்னு காலுக்கு கோவிச்சுக்கிறோமா? கழுத்துக்கு போட்டாலும் காலுக்கும் பெருமை தானே. உடல் முழுவதும் உடலுக்கே பெருமை தானே. எங்க போட்டாலும் என்ன, எல்லாமே நான் தானே, ஒன்று தானே. சொல்றது புரியலையா? இப்ப அந்த தௌஹீதை சைத்தான் என்ன செஞ்சுட்டான்? எல்லாமே ஒண்ணுதான், நானும் அவரும் ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்லல, இல்லடா நீ அவரை விட கேடு கட்ட, நீ வந்து கேவலமானவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. நீ கேவலமானவன், அவர் உயர்ந்தவர், அதனால செய்தாச்சு அப்படி எல்லாம் சொல்லல. நான் இருக்கிறேன் அங்க. அப்ப அவன் விட்டது என்னது? தௌஹீதை விட்டுட்டான். இப்ப அந்த தௌஹீதை இன்னைக்கு யாருமே என்ன செய்யறது இல்லை, கடைபிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன பள்ளிக்கு வர ஒவ்வொருத்தரும் நான் யார் தெரியும்? நான் முத்தாவல்லி. நான் யார் தெரியுமா? நான் மோதினார். மோதினார் இப்ப பணிவா வராங்க. யார் வந்து பாருங்க, மோதிருவோம் இல்லையா? பள்ளிவாசல்ல எல்லாத்துலயும் மோதுறது யாருதான்? ஒரு ஆள் பாக்கி இல்லை. அவருக்கு என்ன, நான் இல்லாட்டி இந்த பள்ளிவாசல் எப்படி நடக்கும்? யாருக்கு? நான் போயிட்டேன்னா பள்ளிவாசல் ஒழுங்கா இருக்குமா? எந்த இடத்துல யார்கிட்ட வசூல் பண்ணணும் எல்லாம் எனக்கு தான் தெரியும். சந்தா எல்லாமே எனக்கு தான் தெரியும். நான் போயிட்டேன்னா பள்ளி நடத்துருவாங்களா இவங்க? அவர் தான் பாங்க சொல்லி எல்லாத்தையும் தொழுகுவாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுதான் காமத் சொல்றாரு. அவருடைய நிலைமை என்ன? இப்போ நாம என்னன்னா, இன்னைக்கு உள்ள நிலைகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் தொழுகிறாங்களே, எல்லாம் தொழுகிறாங்களே, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதான் எல்லாம் தொழுந்துட்டாங்களே, எல்லாம் நோன்பு வச்சுட்டாங்களே, எல்லாம் தொப்பி போட்டிருக்காங்களே, தாடி வச்சிருக்கிறாங்களே, அப்புறம் ஜக்காத்து கொடுக்குறாங்க, தான தர்மம்லாம் செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கங்க. ஆனா உள்ளுக்குள்ள இது இருக்குது. உள்ள என்ன இருக்குது? வெளிய பார்த்தா நல்லா மாஷா அல்லா சுபஹான் அல்லான்னு இருக்குது. உள்ள பார்த்தா இன்னால் இல்லாவா இருக்குது இல்லையா? இப்ப அல்லா வெளியே பரவாயில்ல, பெரிய அஜர்த் வராருங்க, இது காடு தூக்கி வச்சுட்டு வாங்க வாங்க சொர்க்கத்துக்கு போங்க, பெரிய மோதினார் வராரு, வாங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு நல்லா வந்து வெளியே பார்த்து எல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம கண்ணுக்கு தான் வெளியே தெரியுது, அவன் கண்ணுக்கு உள்ளதான் தெரியும். ஆனா அதை பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை, எந்த அஜர்த்துக்கும் இல்லை, எந்த அல்லாமாவுக்கும் இல்லை. எல்லாம் அவங்களுடைய வருமானம் வருமானம் வருமானம். ரம்ஜான் வந்துட்டா இன்னும் நல்லா டபுள் வருமானங்க, போனஸ் வருதுங்க, அது வருதுங்க, இது வருதுங்க, துணி வருதுங்க, அங்க ஒயிட் ஹவுஸ்ல துணி வருங்க, இங்க அந்த ஆட்சியார் துணி கொடுப்பாருங்க, அவர் கொடுப்பாருங்க, இவர் கொடுப்பாருங்க. இந்த ரம்ஜான்ல ஒரு வருஷத்துக்கான டெபாசிட் பண்ணி வச்சுக்கணும். பள்ளிவாசல் நல்ல பள்ளிங்க, நல்ல வருமானம் உள்ள பள்ளிங்க. இதை சொல்லப்போனால் நாங்கள் வந்து இந்த தீனுக்காக வாழ்க்கையே கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே வந்து என்னன்னா எல்லாரும் அல்லாவை அனாதையாக விட்டாச்சு. அவன் கத்திட்டு கிடக்குறான், ஈமான் கொள்ளுங்கப்பா,
யாராவது என்ன நம்புங்கப்பா, என்ன பாருங்கப்பா, ஒருத்தருமே வரமாட்டேங்கிறீங்களே. ரம்ஜான் மாசத்துல அவன் என்ன சொல்றான்? என்ன ஈமான் கொண்டவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? ஈமான் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு கேட்கறவங்க இருக்கீங்களா? பாவ மன்னிப்பு கேளுங்க. சொர்க்கத்தை கேட்பவர் இருக்கீங்க, சொர்க்கத்தை கேளுங்க. நரகத்தை பாதுகாத்து பாதுகாப்பு கேளுங்க. சொர்க்கத்தை கேட்கறவங்கன்னா என்னது? ஈமான் கொண்டு இந்த இல்மை கேட்கறவங்க இருக்கிறீங்களா? அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் என்னது? இல்மு தான் சொர்க்கம். இந்த ஞானம் தான் என்னது? சொர்க்கம். நரகம்னா என்ன? இந்த அறியாமை, ஜஹில், இந்த மூடத்தனம், முட்டாள்தனம் தான் என்னது? நரகம். நரகத்துல இருந்து பாதுகாப்பு கேட்கறவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா என்னது? இப்ப என்ன நரகமா இருக்குது? நரகத்துல இருந்து இப்ப என்ன பாதுகாப்பு கேட்கறது? ம்? அப்ப என்னது? இந்த அறியாமையில இருந்து யாரெல்லாம் எங்களை பாதுகாத்துரு, எங்களுக்கு இல்ம கொடு கேட்கறவங்க யாரும் இருக்கிறீங்களா? ஈமான் கொள்றவங்க யாரும் இருக்கிறீங்களா? என்று கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் கொடுக்கிறேன். நீ யாரும் அல்லாட்ட கேட்கறது? நீ வேலைப்பா, இப்ப போப்பா, எனக்கு வேற வேலை கிடக்குது. நாங்க தொழுக போனோம். நாங்க இவருக்கு வந்து தொழுகிறதுக்கு டைம் பத்தல. இவருக்கு வந்து கேட்கணுமா? நோன்பு வைக்கிறதுக்கு எங்களால முடிய மாட்டேங்குது. இதுல இது இவர்கிட்ட வேற வந்து எல்லாம் கேட்டுட்டு கிடக்கணும். யாரும் அல்லாஹ் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. குரான் சொல்றதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. குரான் கத்திட்டு கிடக்குது. குரான் என்ன செய்யும்? கபருல வச்சோன்னு வந்து குரானை யார் பாதுகாத்தார்களோ நினைச்சிட்டாங்க ஓதுனா அப்படி குரான் வந்துடும் பக்கத்துல. அஹ்? யார் குரானுக்காக பாடுபட்டார்களோ, பாதுகாத்தார்களோ, அவங்களுக்கு குரான் வந்து கபர்ல வரும், அல் ஹஷர்ல வரும், இல்லாட்ட சிபாரிசு செய்யும். ம்? என்ன குரான் சும்மா ஓதுறதா? என்ன சொல்லுதுன்னு யார் பாக்குறாங்களோ, யார் கண்டுக்கவே இல்லையோ, அஹ்? குரான் தூக்கி முதுகுக்கு பின்னாடி போட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறது. குரான் என்ன சொல்லுதுன்னு பாக்குறது இல்ல. இவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு குரானை மட்டும் சும்மா ஓதிட்டாங்க. ரைட், வாக்கி முடிஞ்சு போச்சு. குரான் சந்தோஷமா இருமா? அல்லாஹ், எல்லோருக்கும் அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கு இன்னைக்கு யார் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறது? இன்னைக்கு உலகத்துல முதல் பாதிக்கப்பட்ட ஆள் யாரு? அல்லாஹ். யார் பாதிக்கப்பட்ட ஆளு? அல்லாஹ் யாரும் மதிக்கிறது இல்லை, யாரும் கண்டுக்கிறதே இல்லை, ஏறு எடுத்து பார்க்கறதே இல்லை. அவன் என்ன சொல்றான்? அவங்க வந்து அவன் மேல கோபமா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறானா, என்னை பத்தி என்ன நினைக்கிறான்? ஐ டோன்ட் கேர். உன்னை பத்தி நாங்க நினைக்கவே மாட்டோம். உன்னை பத்தி நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, எங்க வேலையை பார்த்து நாங்க போறோம். அல்லாவை இன்னைக்கு வந்து கோபப்படுத்திக்கிட்டு அல்லாஹ் அல்லாவுக்கு மனசுல ஒன்றும் கிடையாது இல்ல. அல்லாவுக்கு மனசுல ஒண்ணுமே கிடையாது. அவன் பெரிய ஆள்பா, அவனுக்கு என்ன இருக்குது? அஹ்? அவன் கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் படைச்சு சோறு கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, எல்லாம் வீடு கொடுத்து, வாசல் கொடுத்து, எல்லாம் பண்ணி பராமரிச்சு உலகத்தை எல்லாம் இயக்கி எல்லாம் நடத்தி கொண்டு வந்தா, அஹ்? எல்லாம் கொடுத்தா ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. இப்ப எல்லாம் சந்தோஷமா இருவானா? இப்ப எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான்னு நம்ம சொல்ல முடியுமா? சந்தோஷமாவா இருக்கிறான்? சந்தோஷமா இல்லை. அல்லாஹ் சந்தோஷமா இல்லாட்டி படைப்புகள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ம்? அல்லாஹ். ஆனா அல்லாஹ் பொறுமையாளன், சபூர். அவன் என்ன செய்யறது இல்லை, உடனே உடனே பிடிக்கிறது இல்லை, அவகாசம் கொடுக்குறான். போட்டோம் போட்டோம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நான் இவங்க இல்லாட்டி அடுத்தவங்க, இவங்க இல்லாட்டி அடுத்தவங்க, இவங்க இல்லாட்டி அடுத்தவங்க, யாராவது ஒரு 4 பேர், யாரோ ஒரு 4 பேர் என்ன நினைக்க மாட்டாங்களா? அப்படியே எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? குர்ஆனை பேசிட்டு இருக்கோம். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஏற்கனவே கலிமாவை பேசிட்டு இருந்தோம்.
ரம்ஜான் முன்னாடி வரைக்கும் கலிமாவை பற்றி பேசிட்டு வந்தோம். அது அப்படியே நிற்கிது அந்த பாடம். இப்போ ரமதானுடைய மாதம் குரானுடைய மாதன்றதுனால இந்த குரானுக்கும் ரமதானுக்குமான தொடர்பு என்ன? குரான் நம்மகிட்ட என்ன சொல்லுது? குரான் அதனுடைய முதன்மையான வேண்டுகோள் என்ன? அது நம்மள்ட்ட என்ன வேண்டுகோளை முன்வைக்குது? அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன, இப்போ ரமலானுடைய மாதம் குரானுடைய மாதம். இந்த குரான் நம்மள்ட்ட என்ன சொல்லுது? அந்த விஷயத்தை தான் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். குரான் என்னது, அப்படியே எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய முதன்மையான கருத்தை முதல்ல நம்ம படிச்சோம்னா முழு குரானும் ஈமான் தான். முழு குரானும் என்னதான், இந்த எல்லா வரலாறுகள் எல்லாமே எதை பற்றி தான் பேசுது? ஈமான் குஃபுரத்தான் எல்லாம் விளக்கிக்கிட்டே இருப்பான். நபிமார்கள் வரலாறுகள் மூலமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுடைய வரலாறு மூலமாக, இப்படி எல்லா வரலாறுகள் மூலமாகவும் அல்லாஹ் விளக்குறது என்னதான்? இந்த ஈமானையும் குஃபரையும். இதை எப்படி நாம என்ன செஞ்சுக்கிறது, சரி செஞ்சுக்கிறது? எப்படி குஃபுரு ஷிர்க்கை தவிர்ந்து கொள்வது? எப்படி அல்லாவை ஈமான் கொள்வது? இந்த விளக்கத்தை தான் அல்லாஹ் செஞ்சுட்டு இருக்கான், கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஈமான் என்ன, குர்ஆனுடைய ஈமான் என்னன்றத நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம விளங்கி இருக்கிறோம். அப்ப அந்த ஈமான் அது இன்னைக்கு என்ன இல்லை, இன்னைக்கு அது எங்கேயுமே பார்க்க முடியல. குர்ஆனுடைய ஈமான் இல்லை, இவங்களா ஒரு ஈமானை வச்சிருக்கிறாங்க. அந்த ஈமான் சைத்தாண்ட கூட தான் இருந்துச்சு. அந்த ஈமான் யாராவது சொல்ல முடியுமா சைத்தாண்ட அந்த ஈமான் இல்லைன்ட்டு? இன்னைக்கு இவங்க எந்த ஈமான், எதை ஈமான் சொல்றாங்களோ அது சைத்தான்கிட்ட இருக்குதா இல்லையா? நமக்கே தெரியுதா இல்லையா? இல்ல சைத்தான் அப்படிலாம் லாய் லாயிலா ஏத்துக்கல அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கேளுங்க, எந்த அஜர்த்தாவது சொல்லட்டும். சைத்தான் லாய் லாய் இல்லா செஞ்சுட்டான், மறுத்துட்டான்னு சொல்லட்டும். சொல்ல முடியுமா? அது மாதிரி லாய் லாய் இல்லா என்ன செஞ்சான், ஏத்துக்கிட்டான். அப்புறம் என்ன அவன் ஈமான் இல்லை, அதான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஈமான் நமக்கு அவுலியாக்கள் தான் நமக்கு விளக்கி தராங்க, ஷேகுமார்கள் தான் நமக்கு விளக்கி தராங்க. அந்த ஈமான் என்ன? படைப்புகளில் படைத்தவனை பார்ப்பது. அதுதான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததன் மூலமாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்த நாடியது என்னதான்? படைப்புகள்ல படைத்தவனை பாருங்கள், அதிலும் குறிப்பாக மனிதர்களில் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பாருங்கள். அப்ப அல்லாஹ்வை பாருங்கள்னா யார் அந்த அல்லாஹ்வை காட்டி தருகிறார்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முதல் ஷேக் அவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? இல்ம தானே கொடுத்தான். என்ன சொல்றான் அல்லாஹ்? படைத்து அல்லம ஆதமல் அஸ்மா குல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனுடைய அஸ்மாக்கள், இறை ஞானங்கள் முழுவதையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், இல்மை கொடுத்தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் என்ன ஆக்குறான்? ஷேகாக ஆக்குறான். இல்மு உள்ளவங்க தானே ஷேக்கு. ஷேகுனா யாரு? இல்மை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஷேக். அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷேகாக ஆக்கி சஜதா செய்யுங்க. அப்ப ஷேகுனா யாரு? அல்லாஹ்வை காட்டி தருபவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை காட்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை காட்டல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை காட்டல. அப்படின்னா என்ன? மலக்குகளை அல்லாஹ் சஜதா செய்ய சொல்லும் பொழுது, நான் மனுஷன், எனக்குலாம் சஜதா செய்யாதீங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜதா செய்யும்போது அமைதியா நின்றாங்க. ஓடி போயிட்டாங்களா? ஐயோ எனக்கு போய் சஜதா செய்றீங்களே, குஃப்ரு செய்றீங்களே அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓடினாங்களா? என்ன செஞ்சாங்க? இந்த சஜதா வாங்கிட்டாங்களா இல்லையா? வாங்கிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? சஜதா யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது தானே, எனக்குரியது இல்லை. இல்லை, நான் தான் சஜதாக்கு தகுதியானவன், எனக்கு தான் அவங்க சஜதா செய்றாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா குஃப்ரா போயிரும்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபிரா போயிருப்பாங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபிரா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்ப அவங்க என்னதான் நினைச்சிருப்பாங்க? உங்க எனக்கு சஜதா செய்யல, உங்க யாருக்கு சஜதா செய்யல? எனக்கு சஜதா செய்யல. யாருக்கு சஜதா செய்றாங்க? அல்லாஹ்வுக்கு சஜதா செய்றாங்க. அதனால அதுல எனக்கு என்ன இருக்குது? நான் கூட அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு சஜதா செஞ்சா நான் என்ன செய்யணும்?
தடுக்கணும். எனக்கு செய்யலையே, அல்லாஹ் தானே செய்கிறாங்க. இப்போ இதுதான் ஷேக்கு. யார் தன்னை மறைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் மனுஷன், நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், மனுஷன் தான் இங்கே இருக்கிறேன்னு நினைச்சிருந்தா தடுத்து இருக்கணும். இங்கே நான் இல்லை, அவன் தான் இருக்கிறான்னு நினைச்சனால அமைதியாக இருந்தாங்க. மலக்குகள் சேதா செஞ்சாங்க, தடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரை காட்டுறாங்க? அல்லாஹ்வை காட்டுறாங்க. இப்ப யார் அல்லாஹ்வை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் நபிமார்கள், அவர்கள் தான் வலிமார்கள், அவங்க தான் ஷேகுமார். அவங்க வெறும் வாயால சொல்றது மட்டும் இல்ல, வாயால அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான், நம்புங்க நம்புங்க சொல்றது இல்ல, அல்லாஹ்வை காட்டக்கூடியவர். நூர் சர்க்கார்ட்ட வந்து அவங்க ஒரு மனிதர் வந்து காலில் முத்தம் கொடுத்தார். காலில் நூர் சர்க்காருடைய காலில் முத்தம் கொடுத்தார். அப்போ இன்னொருத்தன் வந்து கேட்டு, என்னங்க உங்களுக்கு சஜிதா செய்கிறாங்க, உங்கள் காலை முத்தம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன தடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் சர்க்கார் சொன்னாங்க, அல்லாஹ் தாலா தான் சொல்கிறான், அவர் என்ன ஏன் காலையை முத்தம் கொடுத்தாரு? அவர்கள் நடக்கும் காலாக நானாகிவிடுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? அப்போ அல்லாஹ் முத்தம் கொடுக்குறாங்க, நான் ஏன் தடுக்கணும்? அப்படின்னா அந்த ஹதீஸ் தூக்குங்க, நான் தடுக்கிறேன். ஏன் காலை முத்தம் கொடுக்கல, ஏன் காலில் விழுகல? அவங்க அல்லாவுடைய அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, அல்லாட்ட விழுந்துருக்கிறாங்க, அல்லாஹ் முத்தம் கொடுக்குறாங்க, அதையே நான் தடுக்கணும்? அப்படின்னா அந்த ஹதீஸ் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த ஹதீஸை என்ன செய்யுங்க, கிதாப்லேருந்து தூக்குங்க, நான் என்ன செய்கிறேன், தடுக்கிறேன். இது என் காலுன்னு நான் நினைச்சேன்னா நான் தடுத்திருப்பேன். என் காலுன்னு நான் நினைக்கல. இங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கையிலையும் அல்லாஹ் தான் இருக்கிறான், காலையும் அல்லாஹ் தான் இருக்கிறான், என்னுடைய உடல் முழுவதும் யார் தான் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். இப்போ யார் என்ன பண்ண, கையை பிடிச்சாலும் ஒன்று தான், காலை பிடிச்சாலும் ஒன்று தான், அதுக்கு எனக்கு என்ன கிடையாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் அல்லாட்ட என்ன செஞ்சிருக்கார், வந்திருக்கிறார், நான் ஏன் தடுக்கணும்? இப்போ இந்த ஈமான போய் சொன்னா உடனே செய்வாங்க, சரி சரி, ஆஹா ஷிர்க் செய்றாங்க பாருங்க, ஷிர்க்கு அப்படின்னா இவங்க நம்மளே ஷிர்க்கு சொல்லல, யாரு? அல்லாஹ்வை முஷ்ரிக்ன்றாங்க. அல்லாஹ்வே முஷ்ரிக். முதல்ல ஷிர்க் செய்ய சொன்னவன் யாரு? அல்லாஹ் தான். அந்த ஷிர்க்கை வாங்கினவங்க யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஷிர்க்கை செஞ்சவங்க யாரு? மலக்குமார். இவங்க எல்லாத்தையும் முஷ்ரிக்னு இவங்க சொல்றாங்க. அல்லாஹ் முஷ்ரிக்கா? ஒருத்தர் ஷிர்க் செய்ய சொன்னா அவரும் முஷ்ரிக்கா இல்லையா? முஷ்ரிக்கா இல்லையா? முருகன் காலில் உழுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் காலை உழுன்னு இவர் தானே, இவர் உழுகல அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரும் என்னதான் முஷ்ரிக்கு தானே. அப்ப சொன்னது யாரு? அப்ப அல்லாஹ் தான் முதல் முஷ்ரிக். இவங்களுடைய ஈமான் படி பார்த்தா யார் முஷ்ரிக்கு? அல்லாஹ் முஷ்ரிக்கு. அப்புறம் ரெண்டாவது யார் முஷ்ரிக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி சஜிதா செஞ்சோன்னு செய்யுங்க செய்யுங்க உட்காந்து இருந்தாங்கல்ல, தடுக்கல, அவங்க என்ன செய்யல, தடுக்கல, என்ன செஞ்சாங்க, செய்யுங்க பேச செய்யுங்க அப்படின்னோடனே, அப்போ இவர் என்னடா தடுக்க மாட்டேங்கிறாரு, ஷேகுமார்களை கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க, தடுக்க மாட்டேங்கிறாங்களே. இவங்க வந்து என்னதான், இவங்க தான் முஷ்ரிக்கு. அப்புறம் யாரெல்லாம் உழுவுறாங்களோ இந்த பாருங்க, எல்லாம் போய் அப்படியே உழுவுறாங்க. ஷேகுனா அப்படியே உழுவுறாங்க, எல்லாம் முஷ்ரிக்குங்க. அப்ப இந்த குரானுடைய விளக்கம் சொன்னா, குரானே ஷிர்க் சொல்லுதுங்கன்றோம். இந்த ஆயத்தையே முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணும். ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கு போல, யாரோ நடுவில் சேர்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அழுத்தமா சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, குரானே மறுத்துருவாங்க. அல்லாஹு. அப்ப இவங்களுடைய கருத்துப்படி பார்த்தா அல்லாஹ் முஷ்ரிக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஷ்ரிக்கு, மலக்குகள் முஷ்ரிக்கு, குரானும் முஷ்ரிக். இவங்கெல்லாம் முஷ்ரிக்கா இருந்தா நாமளும் முஷ்ரிக்கா போயிடுவோம்.
அல்லாஹ் என்ன ஷிர்க் செஞ்சானோ அந்த ஷிர்க்கு நாமளும் என்ன செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஷிர்க்கு செஞ்சாங்களோ, மலக்குகள் எந்த ஷிர்க்கு செஞ்சாங்களோ, குர்ஆன் எந்த ஷிர்க்கு சொல்லுதோ அந்த ஷிர்க்க நாம என்ன செய்யலாம், தாராளமா செய்யலாம். அப்படி தயங்காம என்ன செய்யலாம், செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க சொல்லக்கூடிய ஈமான் நமக்கு தேவையே இல்லை. இவங்க சொல்லக்கூடிய ஈமான் அது யாருடைய ஈமான்? ஷைத்தானுடைய ஈமான். இவங்க சொல்ற ஈமான் அந்த ஈமான் தான் பெருசு. அப்ப இவங்களுக்கு தலைவர் யாரு? தௌஹீத் ஜமாத். இவங்க தௌஹீத் ஜமாத் தலைவர் அல்லாஹ். நம்முடைய பாடங்கள் அது ரொம்ப விரிவான பாடங்கள். சும்மா சின்ன சின்ன பாடம் இல்லை, பெரிய பெரிய பாடங்கள் இதெல்லாம். எவ்வளோ சுருக்கமாக நடத்த முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நம்ம நடத்துகிறோம். அதனால தான் யூடியூப்ல போட்டுருவோம். எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டு இது என்ன எப்படி ஒரு தடவை கேட்கறதுனால வந்துட போறது இல்லை. அதை திரும்ப திரும்ப முதாக்கரா பண்ணணும். ஆழமாக மனசுல பதிய வச்சு நாம நல்ல முறையில் அமல் செய்யணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. சொன்ன விஷயத்துல ஏதாவது இல்லைன்னு எதுவும் இருந்தா இப்பவே சொல்லிருங்க. இல்ல சரியில்லை நீங்க சொல்றது, அப்படியா, சரியா இருக்குதா, புரியுதுங்களா? இன்னைக்கு எப்படி இருக்கு சமுதாயத்துடைய நிலைமை? சமுதாயத்து நிலைமை எப்படி இருக்குது? படு மோசமா இருக்கு. ஆமா, செய்தி இவங்க தலைவர் சைத்தான் இன்னைக்கு வரையும் கேட்க மாட்டேங்கிறான்ல. சைத்தான் இன்னைக்கு வரைக்கும் அவன் ஏத்துக்கிறானா? பரவாயில்ல, நரகத்துக்கே போனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறான்ல. அதேதான் இவங்களுக்கும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. பயம் இருந்தா ஏத்துப்பாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, நரகத்துடைய பயம் இல்லை. வந்தா பாத்துக்கலாம். நாங்க இப்படிதான் இருப்போம். எங்களுடைய கத்து, இந்த பெருமை உங்கள்ட்ட எல்லாம் என்ன இருக்கும்? இந்த பெருமை. அதனாலதான் கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது. அப்ப அந்த பெருமை ஷேகுமார்கள்ட்ட இருக்காது. ஏன்? அவங்க அல்லாஹ்வை பார்த்துட்டாங்க. முரீதுகள்ட்ட இருக்காது. ஏன்? அவங்களும் அல்லாஹ்வை பார்த்துட்டாங்க. அப்படின்னா என்ன? நீங்க கீழே நாங்க மேல, அந்த அர்த்தம் இல்லை. எல்லாரும் ஒண்ணுதான். அல்லாஹ் அவனையே கண்ணியப்படுத்திக்கிறான். இப்போ என் கையை வச்சு நான் என் முகத்தை நான் அழகுபடுத்துறேன். இது பண்ணா இப்போ கை கேவலமா போச்சா? முகம் உயர்ந்ததா போச்சு, கை கேவலமா போச்சு அப்படின்னு அர்த்தமா? என்னையே நான் என்ன செஞ்சுக்கிறேன்? கண்ணியப்படுத்திக்கிறேன். அது மாதிரி ஷேகு முரீதுகள் கண்ணியமாக நடந்து கொள்றதுனால முரீதுகள் என்ன ஆயிட்டாங்க? தாழ்ந்து போயிட்டாங்க. ஷேகு உயர்ந்து போயிட்டாங்க இல்ல, எல்லோரும் சேர்ந்து உயர்ந்துட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து, இது தாழ்ந்து போச்சு இது உயர்ந்து போச்சுன்னு அர்த்தம் இல்ல, எல்லோரும் சேர்ந்து உயர்ந்துட்டாங்க. கையை என்ன செஞ்சு, முகத்துல ஒரு அழுக்கு இருந்துச்சு, தொடச்ச உடனே முகத்துக்கு மட்டும் எல்லாம் முகம் நல்லா அழகா இருக்கு, முகத்துக்கு மட்டும் பெருமையா இல்ல அந்த ஆளுக்கே பெருமையா? அதே ஒரு அசிங்கம் இருக்குது, அந்த அசிங்கம் முகத்துக்கு மட்டும் அசிங்கமா இல்ல அந்த ஆளுக்கே அசிங்கமா? ஆளுக்கே தான் அசிங்கம். அப்ப எல்லோரும் ஒண்ணுன்னா, அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்கள் மூமின்கள் ஓர் உடலை போல. என்னது? அப்ப அது அப்படி இருப்பவர்கள் மூமின்கள். அப்படி யாரும் இல்லையே. இப்ப என்ன, நீயா நானா, நீயா நானா, நீயா நானா? அப்படி இருக்கிறவங்க யார் மட்டும்தான்? ஷேகு முரீதுடைய அந்த பந்தத்தில், அந்த தொடர்புல, அந்த அமைப்புல இருப்பவர்கள். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானா. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை எல்லாம் பரிபூர்ணமாக ஆக்குவானா. அவனையே நம்பி, அவனையே தரிசித்து, அவனில் ஆனந்தப்படக்கூடிய
உயர்ந்த ஈமானை அல்லாஹ் தருவானாக. நபிமார்கள் வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உண்மையான உயர்வான ஈமானை அல்லாஹ்தால நம்முடைய கல்வில நிரப்பமாக்கி தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. فبل أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.